அடிப்படை நோக்கம் அந்த அடிப்படையில மட்டும்தான் நாங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட அந்த பதில் தான் சொல்றோம். எதையுமே நாங்க அந்த பதில இருந்து உங்களுக்காக சில விஷயங்கள் முன் வச்சிருக்கோம். முன்மொழிவோட போல அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு அதுதான் முதன்மை விஷயமா நாங்க பாக்குறோம். தாமதம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. 5 மாவட்டங்கள்ல தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறையை நடவடிக்கை இங்க கூட மேடம் அப்ப நீங்க காவல்துறை அபிஷியல் டைம் 3 மணில இருந்து 10 மணி வரையும் தான் அபிஷியல் டைம். அந்த அபிஷியல் டைம்ல he was on time. 3 மணி 3 10 நீங்க தாமதம் எப்படி சொல்ல முடியும்? குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள்ல சில செய்திகள் அது அபிஷியலா வந்து 12க்கு வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேக்கான ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் மேடம் எது அபிஷியல்? காவல்துறையில கேட்ட டைம் அபிஷியலா, ட்விட்டர்ல போடுறது அபிஷியலா? அதாவது நமக்கு வந்து காவல்துறை மக்களுக்கு என்ன போய் சேர்ந்ததுங்கறத ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காங்க. சீரியா மக்கள் வந்து அப்படி கையில பார்த்துட்டே எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காரு. புரியுதுங்களா? அதான் பாக்கும்போது நாமக்கல்ல தெரியுமே.